என் அன்பு பிள்ளையே, யாரும் இந்த உலகில் அனாதைகள் அல்ல. எல்லோருக்கும் எல்லாம் இருக்கின்றது. மனிதனை யாரும் கைவிட்ட போதிலும் இந்த சாயை கைவிட மாட்டேன். தாய் என்பவர் 10 மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம். தன் வலியை பெரிதுபடுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை மதிப்பு சொல்ல முடியாததை உனக்கு உணர்த்தி உன் உயிருக்கு உன் பிறப்பிற்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொல்பவர். அப்பா என்பவர் உயிர் கொடுத்து அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்விற்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர். உன் எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்து உன் கையால் நீ தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி சிலையை உருவாக்கும் சிற்பியாய் உளியாய் அதை தாங்கும் எல்லாவுமாய் உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனாய் ஆக்குவது அப்பா. அப்பாவின் கண்டிப்பு, கட்டளை, கோபம், பாசம் இவைகள் எல்லாம் தான் உன்னை சிறந்தவராக ஆக்க முடியும். அப்படிப்பட்ட உறவுகளுக்கு என்றைக்குமே மரியாதை செலுத்து. அவர்கள் உன்னை காக்க தாண்டுகின்ற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவது அல்ல. நீ அந்த இடத்திற்கு வந்தால்தான் உனக்கு புரியும். அவர்களின் அம்சமாய் உன்னிடத்தில் எப்போதும் நான் என்கின்ற உன் சாயப்பா இருப்பேன். குழந்தையே, யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டுக் கொடுக்காதே. அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ பூரிப்படைய வேண்டும். அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள். அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம். குழந்தையே, நீ அவர்களை பிள்ளையாய் பார்க்கும் காலம். அவர்களுக்கு துணையாய் ஆறுதலாய் இரு. அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலகில் படைத்தேன். உன்னுடைய ஆன்மாக்கு தாய் தந்தையாய் இருந்து உன் சாயப்பா அப்பாவாய் அம்மாவாய் இருந்து வழி சேர்ப்பேன். உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருக்கலாம். ஆனால் கலங்கியது காரணம் இல்லாமல் இல்லை. மாசுபட்ட தண்ணீரை கலக்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் என்னவென்பது மேலோங்கி வரும். நீ இப்போது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான் குழந்தையே. இப்போது உன் காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்துக் கொள்ளாதே. அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் இது. சிப்பி தேடிக் கொண்டிருக்கின்றா. நீ விரைவில் முத்துக்களையும் இழப்பாய். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. உன்னை கரை சேர்க்க எண்ணத்தக்க இயலாத காரியத்தையும் உனக்கு அருளி நிகழ்த்துவேன். முடியாது என்னால் இது நடக்காது என்ற எண்ணத்தை நீ ஏற்றிக்கொண்டு இருப்பதால் தான் இவ்வளவு நாள் கடந்து போயின. இன்று அதனை உடைத்து இது என்னால் முடியும், சாயப்பா செயல் புரியும் கடமை என்று உங்களிடத்தில் விட்டுவிட்டேன். அதன் விளைவுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்ற தீர்க்கமான எண்ணத்தை கொண்ட உன் மனதிற்கு உன்னை கோபுர உச்சியில் உட்கார வைக்கப் போகின்றேன். என்றும் உனக்கான உலகமாய் உன் சாயப்பா நான் இருப்பேன். உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனி என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவார். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு என்றும் நான் துணை இருப்பேன். எல்லாம் சரியாகிவிடும். எதற்குமே அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது. உன்னிடம் உள்ள சாயி மிக பெரியவர், நீதிபதியான அவர். உன் மனதை தினந்தோறும் படித்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பவர். திறமைகளை வளர்த்து பொறுமையினை பெருக்கி கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்பவனுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம். தொலைந்து போகாமல் சில அழகான பாதைகளை கண்டுபிடிக்க முடியாது குழந்தையே. பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, உயர்ந்த பண்பின் அறிகுறி. தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை அல்ல குழந்தையே. உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளது. கஷ்டங்கள் வரும்போது எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ளவில்லை எனில் நீச்சல் தெரிந்தும் பயனில்லை. எல்லோரும் பயணிக்கின்றார்கள் என்று நீயும் அவர்களையே பின்தொடராதே.
உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது குழந்தையே. உன் மனம் என்பது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. அதை நல்ல நேர்மறை எண்ணங்களோடு நிரப்பினார் உன் வாழ்க்கை மிக அழகானதாய் உருமாறத் தொடங்கும். நீ மனிதனுக்கு அஞ்சி வாழ்ந்தால் கோழையாய்த்தான் இருப்பாய். இறைவனுக்கு மட்டும் அஞ்சிப்பார். உன்னை எவராலும் வெல்ல இயலாது. நான் இருக்கின்றேன் தங்கமே. உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் குழந்தையே. இரவும் பகலும் நான் உனக்காகத்தான் உழைக்கின்றேன் என்று நீ எப்போது நம்புகின்றாயோ மறுகணமே நீ என்னை காண்பாய். உன் மனதிற்குள் நான் இருக்கின்றேன். உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன். நீ கலங்காதே. வெளிச்சத்தின் ஒளியைப் போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்தி நான் அழைத்துச் செல்வேன். எப்போது நீ அழைத்தாலும் நான் வருவேன் உனக்காக. எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே. உன் குறைகளை போக்குபவர் அங்கே இருக்கின்றார், இங்கே இருக்கின்றார் என யாராவது அழைத்தால் அவர்களை மதிக்காதே. நான் உன்னோடு இருக்கும் போது அவர்கள் எதற்கு? எல்லா இடத்திலும் நான் உன்னுடன் இல்லையா? உன் உள்ளே நான் உறைந்து கொண்டிருக்கும் போது பிறர் மூலம் என்னை தேட முயற்சி செய்வதை விட்டுவிடு குழந்தையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் அன்பில் நான் திகைத்து நிற்கின்றேன். நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு நீ 100 தடவை ஆரத்தி எடுப்பதற்கு சமம். உனக்கு கிடைக்காமல் போனது எல்லாமே ஒரு காரணத்திற்காக மட்டுமே. கூடிய விரைவில் நீ அதை உணர்வாய். எதற்காக நான் அதை உனக்கு தரவில்லை என்று. உனது நலனுக்காக மட்டுமே நான் இங்கு ஷீரடியில் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் உன் தந்தையாகிய நான் உனக்கு நல்லதை மட்டுமே தருவேன். இந்த சாகியை நம்பு. வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும். கலங்காதே. உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது. ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வாய். சந்தோஷமாக இரு குழந்தையே. அனைத்தும் ஜெயமாக முடியும். அன்பு குழந்தையே, குழம்பி தவிக்காதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் குழந்தையே. நானே கதியென்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் குழந்தையே? சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே. நிச்சயமாக நான் உன்னை கரை சேர்ப்பேன். உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. காத்திருக்க பழகினால் வாழ பழகுவாய். இறை ஆற்றல் நீ உள்நோக்கி திரும்புவாய் என்று காத்திருப்பதை உணர்வாய். எல்லையற்ற அமைதி ஆற்றல் அபரிமிதம் உனக்காக காத்திருப்பதை நீ உணர்வாய். உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது. பனிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும். உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு மங்களகரமான விஷயங்கள் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது குழந்தையே. கலங்காதே. உனக்கு இனி நல்லது நடக்கத்தான் போகின்றது. என் மீது கோபம் கொள்ளாதே. ஆண்டவன் தன் இஷ்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளும்படி விட்டுவிடு. மௌனமாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிரு. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம். ஆனால் மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது. குத்திக்கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் முடிந்து விட்டது குழந்தையே. உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்படாதே. அவர்களையும் நானே பார்த்துக் கொள்கின்றேன். கடவுள் நம்மை ஏன் இப்படி சோதிக்கின்றார் என்று கலங்கி விடாதே. அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நம்மிடம் சக்தி இருப்பதால் தான் கடவுள் நமக்கு அதை தருகின்றார். அவரை நீ நம்பிவிட்டால் ஒருபோதும் அவர் உன்னை கைவிட மாட்டார். 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் பயணம், அவரவரின் மனம். உனக்கானது மட்டுமே உன்னை வந்தடையும். உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள். வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள். அது உனக்கானது அல்ல என்று. என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள். அதனை மட்டுமே நான் உனக்களிப்பேன். பெருமைக்காக வாழாதே. மன நிம்மதிக்காக வாழ்ந்து பார். உண்மையான சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை நினைத்துக்கொள்.
அதி தீவிரமான நம்பிக்கை என் மேல் வை. முனைப்புடன் பிரார்த்தனை செய். அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். கடந்த கால நினைவுகள், எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து. எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே. உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே. அனைத்தையும் உடைத்தெறிய நான் உதவியாக இருப்பேன். என் உதவி என்றும் உனக்கு கிடைக்கும். உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே. அனைத்தையும் உடைத்தெறிய நான் உதவியாக இருப்பேன். என் உதவி என்றும் உனக்கு கிடைக்கும் குழந்தையே. நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் பூஜையை செய்து கொண்டிரு. அனைத்தும் உனக்கு நல்லதாய் அமையும். நீ தேடியது எல்லாமே உனக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் தங்கமே. கடவுளின் அருள் காப்பீடு போன்றது. அது உங்களுக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும். அடுத்த நிமிடம் கூட நமக்கு நிச்சயமில்லை. இதில் திமிர், வெறுப்பு, கோபம், ஆணவம் போன்ற அழுக்குகளை சுமந்து கொண்டிருக்காதே. அன்பை மட்டுமே நேசி. எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து செல். ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு. நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும், வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும், தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். அன்பு குழந்தையே, தொடக்கமும் முடிவும் உன்னிடம் இல்லை. அது உன்னை படைத்தவனிடமே என்பதை புரிந்து கொள். சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே. அதற்கு மிஞ்சிய பாவம் இவ்வுலகில் வேறேதும் இல்லை குழந்தையே. பிறரால் நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாலும் உனது துணிவையும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே. நீ எழும் நேரம் அதுதான் என்பதை மறந்து போகாதே. யாரையும் காயப்படுத்தாமல், யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தனிமையே சிறந்தது. கோபம் கொள்ளாதே குழந்தையே. கோபம் என்றால் என்ன? பிறர் செய்த தவறுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனையாகும். உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து, மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே. உன் வாழ்க்கையை நல்ல முறையில் நான் மாற்றி அமைப்பேன். எந்த ஒரு உருவத்திலும் உன்னை நான் தேடி வருவேன். ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றான். அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதைவிட கொடிய விஷயம் ஏதும் இல்லை குழந்தையே. என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டும் போதாது குழந்தையே. உன் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி முயற்சி செய்ய வேண்டியது நீயாகத்தான் இருக்க வேண்டும். உன் மனதிடத்தையும் திறமையையும் தன்னம்பிக்கையையும் எந்த அளவு உன் முயற்சிக்கு உதவியாக இருக்கின்றது என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பியவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் தான் இருக்கின்றது. வலித்தாலும் வாழ்ந்துவிடு. அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஓர் நாள் உன் தன்னம்பிக்கைக்காக. காலம் ஒரு கண்ணாடி. நீ எதை காட்டுகின்றாயோ அதையே அது பிரதிபலிக்கும். ஆதலால் நீ அன்பை மட்டும் காட்டு. அதுவும் உன்னிடம் அன்பை காட்டும். உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சி கொள். அதுவே உன்னை வாழ்க்கையில் மேலும் உயர்த்தும். பிரச்சனைகளைக் கண்டு காலத்தை குறை சொல்லி காத்திருக்க வேண்டியதில்லை. துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை மறவாமல் துணிந்து செல் தங்கமே. வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ வெற்றி அடைவாய். கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம், ரோஷமும் அதிகம். ஆனால் வேஷம் கிடைக்கவே கிடையாது. இதயத்தை கூட நம்பாதே. ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் துடிப்பதை நிறுத்திவிடும். ஆகாயமும் பூமியும் நமக்கு ஒருபோதும் சொந்தமில்லை. படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை. சேமித்த பணமும் பொருளும் கூட நமக்கு சொந்தமில்லை. செய்த தர்மமும் கருணையும் எப்போதும் நிலைத்து நிற்கும். ஏமாற்றிவிட்டோம், சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். உங்களுக்கும் அந்த நிலைமை வரும். ஏனென்றால் வாழ்க்கை ஒரு வட்டம் குழந்தையே. வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட இப்போதெல்லாம் பாசத்திற்கு கிடைப்பது இல்லை. கலிகாலமாயிற்றே. எப்படி கிடைக்கும்? எந்த சூழ்நிலையில் நீ வீழ்ந்தாலும் பிறர் உன்னை வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள். அதிக அக்கறையும் அன்பும் கொண்டிருந்தால் ஒன்று வெறுக்கப்படுவார், இல்லையேல் தனிமைப்படுத்தப்படுவார். எதுவாக இருந்தாலும் அளவோடு இருந்தாலே நலம். எந்த ஒரு உறவும்
கடைசி வரையில் நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகின்றது. சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். உரிய நேரத்தில் உனக்கு உதவி செய்தவரையும், பசியான நேரத்தில் உனக்கு அன்னம் இட்டவர்களையும் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது. இழப்பின் வலி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை மட்டும்தான். என் வைரமே, பொய்மை என்பது வண்ணமயமான வாசனையில்லா காகிதப்பூ, சந்ததிக்கு சேர்த்து வைக்கும் பாவக்குப்பை. உண்மை மனம் வீசி இறைவனுடன் உறவாடி வம்சத்தை தழைக்க வைக்கும் புண்ணிய பூக்கள். விரக்தியை தூக்கி எறி குழந்தையே, அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். கும்பிடத் தெரியவில்லை, குறையேதும் வைக்கவில்லை, மனதார என்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றா. மனமுருகி வேண்டுகின்றா. பிழை இருந்தால் மன்னித்தருளுங்கள் சாயப்பா என்று வேண்டுகின்றா. பிறவி பயன் அடைந்திட நான் உனக்கு அருள் புரிவேன். நீ நன்றாக இருப்பாய். கலங்காதே. ஏன் இப்படி உன் உடம்பை வருத்திக் கொள்கின்றா? சாயப்பா சாயப்பா என்று என்னையே சுற்றி வருகின்றா. நான் அனுதினமும் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே. என் தங்கத்தை பார்க்கும்போது என் கண்களில் கண்ணீர் பெருக்கிடுக்கின்றது. எதற்குமே கலங்காதே. விரைவில் உன் வாழ்க்கை அழகாக மாறும். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.